ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம விலைக்கு தண்ணி ஊற்ற வந்திருக்கோம். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் விலையில் வந்து ஆழ்வெள்ளி கிழங்கு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதை அறுவடை பண்ணுறதுக்கு டெய்லி நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்கு காய விடக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த ஓடையை நாங்கள் பிளாக் பண்ணுவோம். பிளாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த மூட்டை. இதை வச்சு நாங்கள் தண்ணியை பிளாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து தண்ணியை எங்கள் அப்பா வந்து கோரி கொடுப்பாரு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா வந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கிழங்கு அந்த ரூட்ஸ்க்கும் தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலி ப்ராசஸே. அன்றைக்கி நாங்கள் போனதுனால மைய ஒரு சைடில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா, நான் ஒரு சைடில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இந்த ஓடையில் எப்போ தண்ணி நிற்கும்? தண்ணி வருமா எப்பவுமே? அந்த ஆற்றுல தண்ணி வரும்போது தண்ணி வரும். ஓ, எந்த ஆற்றுல? நம்ம மெயின் ரோட்டில் ஆற்று இருக்குது, ஆறு இருக்குல்ல? ஆமாம், நம்ம ரோட் சைடில். ஆமாம், அந்த ஆற்றுல வந்து இங்கே கனெக்ஷன் விட்டுருக்காங்க. டேம். ஓஹோ, பேச்சுப்பாறை டேம்லேருந்து தண்ணி வருது. தண்ணி வருது. ஓகே ஓகே. தண்ணி வரும்போது இங்கே தண்ணி வரும். ஓஹோ, அங்கே இருந்துருச்சுன்னா இப்போ வரலன்னா? அங்கே இருந்து இங்கே வராது. அப்போ தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவோம்? அங்கே போனாங்க. ஓ, அங்கே இன்னொரு ஓடை இருக்கும். குளம் இருக்குது. குளம் இருக்குது. ஓகே ஓகே. குளத்துலேருந்து குளத்தை எடுக்கலாம். அல்லது குளத்துலேருந்து ஒரு ஓடை போகும். ஓஹோ, ஓகே ஓகே. வாட்டர் இல்லையா? தண்ணி வேணுமா? இதோ வருது. தண்ணிலாம் ஊற்றி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு காமலான் இருக்கும்போது தான் எங்கள் அம்மா முருங்கை மரத்தில் முருங்கை இருக்கிறத பார்த்தாங்க. சரி ஓகே, அதை பறிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஆயுதங்கத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மையம் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தான். பட் அதை பறிக்கவே முடியல. அப்புறம் நான் வந்து களத்தில் இறங்கினேன். பிடிச்சி 2 ஆட்டு ஆட்டினேன். கண்ணு கீழே வந்துருச்சு. பரவாயில்லையே. ஓகே கைஸ், ஒரு வழியாக தண்ணி ஊற்றி முடிஞ்சது. மொத்தம் ஒரு 18 குடம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 18 குடம் கிட்ட பிடிச்சி நான் தரேன். அம்மா வந்து ஒவ்வொரு செடிக்காக ஊற்றிட்டுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். உங்களுக்கு ஏதாவது சின்ன ஈஸியான ப்ராசஸ் இருக்குன்னா சொல்லுங்கள். இந்த பம்பு செட்டு, மோட்ரு இந்த மாதிரி வைக்கலாம்னு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இந்த இடத்துல தான் எங்களோட தாத்தா, பாட்டி, பெரியப்பா எல்லோரும் இங்கே தான் ஜகனம் பண்ணியிருக்காங்களாம். எங்களோட மூதாதையர்கள். நானே பார்த்ததில்லை எங்கள் தாத்தா பாட்டியை. அந்த மாதிரி அவங்களெல்லாம் இங்கே தான் இருக்காங்களாம். ஸோ இங்கே வரும்போது எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ், அவங்களே கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஓகே, இது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.